பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம ஆராதிக்கிற தேவன் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேச போகிறார். ஒருவேளை ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் உள்ளத்தை பாதித்திருக்கலாம். ஒரு தோல்வி உங்கள் இருதயத்தை உடைத்திருக்கலாம். ஒரு ஏமாற்றம் உங்கள் இருதயத்தை நொறுக்கி இருக்கலாம். பல நாட்கள் தூக்கம் இல்லாமல் அழுது கண்ணீர் வடித்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போறார். 147 சங்கீதம் 3 இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவரா? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கி காயத்தை கட்டுகிற ஆண்டவர். என் அன்பு தெய்வ பிள்ளை, என் சகோதரனே சகோதரிய, ஏதோ ஒரு காரியம் இருதயத்தை நொறுக்கிடுச்சா? உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? ஆறுதல் சொல்ல ஆள் இல்லையா? என்ன செய்யறதுன்னு தெரியலையா? கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்களா? வெளியே சொல்ல முடியல, ஆனால் உள்ள நொறுங்கி போயிருக்குதா? இன்றைக்கு உங்கள் இருதயத்தை உடைந்து நொறுங்கி இருக்கிற உங்கள் இருதயத்தை குணமாக்குகிற கர்த்தர் உங்கள் அருகில வந்திருக்கிறார். உங்கள் காயத்தை கட்டி உங்கள் கண்ணீரை துடைத்து கரம் பிடித்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்ற ஒரு தகப்பன் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஏன் கலங்குறீங்க? சொந்து போகாதீங்க. நீ கண்ணீர் வடிச்சது போதும், நீ கலங்கினது போதும், நீ உடைஞ்சு கிடந்தது போதும். இன்றைக்கு உன்னை குணமாக்கி உன் காயங்களை கட்டி உன்னை தோளில சுமக்கிற ஒரு தகப்பன் உங்கள் அருகில் இருக்கிறார். கலங்காதீங்க. எந்த பிரச்சனை வரட்டும், எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் வரட்டும், நீங்கள் நம்பினவர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பட்டும், இழந்து போயிருக்கலாம், தொலைத்து போயிருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உங்களை நிலைக்குலைய செய்திருக்கலாம், உங்கள் இருதயம் நொறுங்கி கிடக்கலாம். இன்றைக்கு இந்த நொறுங்கின இருதயத்தை குணப்படுத்துகிற ஒரு தேவன், காயத்தை கட்டி ஆற்றுகிற தகப்பன் உங்களை தேடி வந்திருக்க. இந்த காலை வேளை உங்களுக்கு ஒரு அற்புதம் உண்டு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டு. இன்றைக்கு உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். இன்றைக்கு உங்கள் காயம் கட்டப்படும். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போறார். விசுவாசிக்கிறீங்களா? கண்ணை மூடி நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அன்பும் இரக்கம் உள்ள நல்ல ஆண்டவரே, நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குகிற கர்த்தாவே, யார் யாரெல்லாம் வேதனையோடு இந்த செய்தியை கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில ஒரு காயம் கட்டுதல் உண்டாகட்டும், ஒரு குணப்படுத்துகிற காரியம் நடக்கட்டும். செய்தீர், நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.